வந்து பேசுகிறோம். இன்றைக்கி வேலை வந்து நம்மளுக்கு வந்து மிளகு சீரகம் வந்து பவுச்சிங்கில் வேறு போட்டிருக்கோம். பாருங்கள், மிளகு வந்து பவுச்சிங்கில் நம்ம போட்டிருக்கோம். 5 ரூபா மிளகு. இப்போ அதே மாதிரி சீரகமும் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து முதல்ல வந்து அட்டையில் தான் மிளகு சீரகம் நம்ம கொடுத்துக்கிட்டோம். அது இப்போ கடையில் பூரா நம்ம வந்து 50 கிராமும் அப்படி கடையில் வந்து மிளகு சீரகம் வந்து நீங்கள் 5 ரூபா பாக்கெட்டாக எங்கள் பவுச்சிங்கில் கொடுக்கணும் எல்லா கடைக்காரவங்க கேட்க ஆரம்பிச்சார். அது மாதிரி நம்ம மட்டன், மஞ்சள், சாம்பார் எல்லாமே பவுச்சிங்கில் போட்டுருக்கோம். ஆனியன் மசாலா போட்டுருக்கோம். இப்போ மிளகு சீரகம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ சீரகம் வந்து உடலுக்கு நல்லது, +, அகம்னு சொல்லுவாங்க. இப்போ குடலுக்கு வந்து சீரகம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா சீரகத்தை கொடுக்கும். நம்ம தண்ணியில் கூட சீரகத்தை போட்டு குடிக்கும்போது நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது மாதிரி மிளகு வந்து இப்போ வந்து சளி, பிள்ளைகளுக்கு வேர்வைனால சளி வந்துருக்கு. நம்ம மிளகு மலப்பொடி மசாலாவில் உள்ள மிளகை வந்து பாலில் காய்ச்சி நம்ம வந்து மிளகு தூள் போட்டு கொடுக்கும்போது மிளகு அந்த சளி தொந்தரவும் தீர்க்கும். இப்போ கடையில் வந்து தரமாகவும் கேட்டிருக்காங்க. தரத்தை நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கடைகளுக்கு வேணும்னாலும் சரி, தரம் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க. அதுபோக ரூஸில் 50 கிராம் காய்ச்சல் அரைக்கிறதுனால ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். ஒரு விசேஷங்கள் இருக்குது. மிளகு திரும்ப மட்டன் தேவைப்படுதுன்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.